ஸ்டாப்பில் கொண்டு போய் விருகம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சோம். 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. ஒரு சேனலில் கூட எங்கள் சங்கத்துக்கு ஒரு பதில் வரல. இந்த ஆகா சேனல் மட்டும் ஒரு பையன் ஃபோன் பண்ணோம், ஸ்ரீநிதினு. சார் நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் படத்தை வாங்குவோம், இல்லைன்னா மினிமம் ஆர்டிஸ்ட் எழுதணும். சரி, நானும் ஒரு 10 படத்தை அனுப்பிச்சேன். இந்த வருஷம் உங்கள்கிட்ட இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட மைக்கில் பேச வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோன் வரல. எப்படி நான் உங்கள்கிட்ட ஆர்கேஷன் வர வரைக்கும் வரல. சரி, நான் அப்புறம் சில நண்பர்கள்லாம் கேட்டு பார்த்தேன். அப்புறம் ஃபோன் கேட்டேன். எல்லாருமே வந்து எப்படின்னா சிறுபட தயாரிப்பாளர் இப்போ நான் ஒண்டி தான் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே சிறுபட தயாரிப்பு சங்கம் ஒன்றுன்னா அது நம்ம சங்கம் தான். இது வரைக்கும் யாரும் ஆரம்பிக்கல. நீங்கள் எழுதி விட பாருங்க, கூகுளில் தட்டி பாருங்க. உலகத்திலே சிறு பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, சிறு தொழிலும்பாங்க. ஆனால் சிறுபட தயாரிப்பாளர் எல்லாரும் பேசுவாங்க வாய் வலிக்க. ஒருத்தர் கூட இந்த பிரசாதத்தில் பேசும்போது இதை நான் செய்யறேன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. இது உண்மையாகன்னு உங்களுக்கு தெரியும். சரி பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இது இவ்வளோ பேர் எல்லாரும் கேட்குறா சொல்லிட்டு நம்மளே இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது யோசிச்சு நம்ம அவருக்கு நல்லா கொண்டு பேசியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் எப்படி சார் நானும் பண்ணேன் ஒன்றும் முடியல. இல்லை அதுங்க நான் வேற ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே கோடாச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ட்ராமா போடுவாங்க. அதுக்கு பேர் சோகட்டான்னு சொல்லுவாங்க. சோகட்டான்னா நாடகம்லாம் நடத்துவாங்க. இப்போ நீங்களாம் வந்து நாடகம் நடத்திட்டு நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப ஒரு பரிசு கொடுப்பாங்க. அப்படியே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து பெரிய பேப்பரில் கொட்டி அந்த ஒரு சிலிப்பு நீங்கள் வாங்குற டிக்கெட் வந்து அப்போ வந்து 50 பைசா, ஒரு ரூபா, லாஸ்ட்டு வந்து 2 ரூபா. அப்போ வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு 101 ரூபான்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா கேளுங்க, கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நான் என்னுடைய சொந்த கதைக்காக சொல்லலை, இந்த ஆர்கேஸ்ட்ரா வெற்றி அடையத்துக்குரிய நோக்கத்தை சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வயசுக்கு ஒரு 10 வயசுல 11 வயசுல இருக்கேன். நான் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுல எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போவேன் அப்படியே. ஏன்னா அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பெற்று விட்டுருவாங்க. நான் ஓப்பனாக சொல்ல எல்லாம் அப்படியே டயர் இல்லாமையும் கிழிஞ்ச டயரோடையும் அப்புறம் செவுத்துல சறுக்க போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சரி சொல்லிட்டு எங்கள் ஐயாட்ட, நாங்கள் ஐயா தான் கூப்பிடுவேன். அப்பா வந்து சைக்கிள் மடிச்சிருந்தாரு. சைக்கிள் பஞ்சர் விட்டாரு. அப்போ அந்த கல்யாணம் செட்டு போடாரு. எப்படியோ ஒரு 50 காசு எடுத்துகிட்டு போய் அந்த நாளத்துள்ள, ஏன்னா டிக்கெட்டில் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அந்த 50 காசை கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினேன். அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன், ஏதோ கோயிலுக்கு போய் தொப்பி போட்டேன். அப்போ படம் எல்லாம் நாடகம்லாம் முடிஞ்சு 12 மணிக்கு கொடுக்குறது. இதே மாரி இப்போ நேரம் பப்ளிக் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சீட்டு கொடுக்கும்போது ஒரு 3 கொடுக்கும்போது முதல் சீட்டு எடுக்கும்போது எடுத்தா நம்பர் 495 அன்பழகன் அப்படின்னாங்க. உடனே நான் போனேன். எனக்கு வந்துச்சு ஒரு 101 ரூபா பரிசு. எப்படி எனக்கு வந்துச்சு. ஓடி வந்து மேலே வந்து நிப்பாட்டி தொப்பியை தூக்கிட்டு இவருக்கு விழுந்துருக்கு அப்படின்னாங்க. கொடுத்தேன் அப்படின்னா அப்புறமா தான் இந்த நேரம் கூட. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் படிக்காமல் தெரியாதனால அந்த சீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு 5 பைசா, இப்போ 5 பைசா இல்லை 5 ரூபாயே செல்லில் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த 5 பைசா வச்சு நான் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வருவோம். இப்படியே போகும்போது ஒரு 6 மாதம் ஆச்சு. அது மறுபடியும் ஒரு 501 ரூபா வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு அந்த ஷோ முடிகிற வரைக்கும் ஒரு 3 மாதம் நடத்துவாங்க. 3 மாதம் 500, 500, 1000, 5000 வச்சு கடைசியாக விவசாயிகளுக்குன்னு சொல்லி 10 மூட்டை நெல், ஒரு மாடு, வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சு போடுவாங்க. அப்போ தான் நான் இப்போ சினிமா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் இருக்கும்போது இப்போ எனக்கு இந்த 3 மாதம் சரி ஏன் இது வரக்கூடாது அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. சரி, சினிமாவில் மக்கள் தேட்டருக்குள்ள யாரும் வரதே இல்லை. என்ன காரணம் கேட்டால் அதையும் சொல்லணும். நம்ம ஆளுங்களும் சில தவறு பண்ணுறாங்க. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினி எடுத்துட்டா கூட அவர் ஃபஸ்ட்டு நடித்தார். அதுக்கப்புறம் தான் ராகவேந்திராவா வள்ளியை ஒரு படம் கதைவாசனம் வச்சு எடுத்தார். அதேமாதிரி கமல் எடுத்துட்டாலும் நடித்தார். இது நான் ஒரு எக்ஸாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்ல வர, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ தனுஷ் இருக்காப்லையே, அவன் என்னோட தான் இருந்த பையன், நம்ம எல்லாம் தெரியும். அவன் வந்து எத்தனை படம் நடிச்சு இன்றைக்கி தான் டைரக்ட் பண்ணுறான். அதேமாரி சிவகார்த்தியை எத்தனை படம் நடிச்சு டைரக்ட் பண்ணுறான். இப்படி ஓவராலாக சொல்லலாம், எல்லாத்தையும் வந்துருங்க. நீங்கள் லிஸ்ட் எடுத்து சிம்பிள் எடுத்துங்க. அவருக்கு வந்து அப்போ அவங்கெல்லாம் என்னென்னா எல்லாத்தையும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்போ இன்னொருத்தர் மேலே படம் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்களே போட்டு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ணுறீங்க நீங்கள், சில பேர் டைரக்டர் நானே, ப்ரொடியூசரும் நானே, ஹீரோவும் நானே. அப்போ வாயில் வரும் நம்ம எல்லாமே. நான் எப்படி படம் பார்ப்பான், நான் என்ன சூப்பர் ஸ்டாரா, இந்த கமலஹாசன் வச்சு நான் வந்து கேட்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் உணரணும். என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேஷனில் வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஹீரோ வாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன். நடிகரவா 3 நானே பண்ணுற சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தா 60 40 50 வயசு இருக்கும். என்ன எனக்கு அந்த ஹீரோ எனக்கு கோவம் வரும். மற்ற படம் திட்டமிடா திட்டுவையோ
ஹீரோங்க எப்படி யாரையும் படம் பார்ப்பான்? இல்லை தலைவர், நான் தான் தலைவர், அதெல்லாம் எல்லாம் நான் ஜெயிச்ச தலைவர். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு போய் அவருக்கு அவரே இல்லை. ஆனால் ஏன் அப்புறம் படம் வெளியே எவனும் வாங்குறது இல்லை. அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகலான்னு சொன்னா தேட்டருக்காரங்க மேலே நம்ம தப்பு பேச முடியும். நம்ம சொன்னல 3 பேர் அவனை கூட தேட்டர் என்ன பண்ணுவாங்க, அவனும் உள்ள வர மாட்டான். எத்தனை தான் ஒரே நிறைய மூஞ்ச பார்ப்பான். அப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு சரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுமா ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, நம்ம டென்னிஸ் சார் படம் ஒன்றும் இல்லை, ரிலீஸ் பண்ண முடியாது, பேருக்கு ஒரு 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு. இதில் நம்மளால என்ன கற்பனை இருக்காங்க, அது அடுத்த பாயிண்ட் ஒரு நிறைய எழுதி வச்சுக்கேன். அப்போ நிறைய 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மீறி குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் மானியம் கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மானியத்தை நம்மளால உங்களுக்கு அந்த செம்பிளாடு போய் மேய் பிள்ளை வாங்கி ஒன்று விழுந்தா நம்மளால மானியம் வருதுன்னு போய் இது வரைக்கும் கலைஞர் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒழுங்காக மானியம் கொடுக்கவே இல்லை. தமிழில் யாரும் கைக்கு வச்சு கொடுக்கல, கலைஞரோடு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இருக்கிற முதல்வருக்கு வந்து சினிமாங்கிறது அவருக்கு பிடிக்காது, அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ கீழே அன்பழகனே எனக்கு தனிப்பட்ட மனசுல இறந்துட்டாரு. முதல்வர் வந்து அப்போல்லாம் தளபதி வந்து மேக்சிமம் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வரமாட்டார். நீங்கள் யாரை விட கேட்டுக்கலாம், பேட்டியை நீங்கள் சிஎம் பேட்டியோட கேட்கலாம். ஏன்னா நாங்கள் கூட இருந்தார். திமுகவின் சூப்பர் ஸ்டார் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் நான் 96 என் மேலே முதல் நிற்கும் போது அப்படிலாம் அவ்வளோ வரும். ஆனால் சில பேர் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா படத்தை ஃபஸ்ட்டு எடுக்கணும். படத்தை ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும் கேட்கலாம். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டரை சொல்லி கேட்டால் சார் ஒரு 5 லட்ச ரூபா தான் ரிலீஸ் பண்ணலாம்னு. ஆனால் இவர் 5 லட்ச ரூபா கொடுத்து என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். அவர் போஸ்ட்டு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் ஓட்டுற பஸ்ஸாக இருக்குல்ல அந்த காசு கூட வராது. கேட்டால் கணக்கு கொடுத்துருவார் கரெக்டாக. இவன் சார் 5 லட்சம் ஏமாத்த சார் 10 லட்சம் நீ என்ன சார் மானியம்லாம் தரமாட்டாங்க, நீ படம் ஒழுங்காக அர்த்ததுவா. அப்படியே மானியம் தரந்தா மேலே இருக்காம பாருங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோ அவங்களுக்கே செட்டப் பண்ணி அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. அதனால நான் அதையும் ஒரு சொல்லுவேன் சங்கத்தில், இந்த மானியம் எடுக்குதுன்னு சொல்லி படம் எடுக்க வராது. அதை சொல்லி நான் பாஸ்கரோட தெரியும், மானியம் சொல்லி யாரும் என் சங்கத்துக்கு படம் எடுக்க வராதிங்க. கதை நல்லா இருந்தால் படம் எடுக்கும், இல்லையா எடுக்காது. இப்போ நான் சொல்ல 3 இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். ஏன்னா இப்போ ஏன்னா இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 5 வருஷமா ஒரு 5000 பிடிச்சது வந்து ஒன்றும் இல்லாமல் வீட்டை திட்டு வாங்கிட்டு பொண்டாட்டி எல்லாம் சொல்ல கேட்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டா கடைக்கு வா, வீட்டுக்கு போயிட்டா வீட்டு வா, அதுக்கு மேலே இதுவா உனக்கு இன்னுமே படம் எடுத்தால் விஷம் வச்சு கொண்டுட்டு அதையும் சொல்லிடுறேன். இது சத்தியம், அது உண்மை. நீங்கள் இப்போ யாராவது இல்லைன்னு சொல்லுங்கள், இருக்க யாராவது ஒரு ஆளாவது நான் படம் எடுத்து எங்கள் வீட்டில் திட்டுவாங்க சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் உன்னை இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சா மானியமும் வராது, போட்ட காசும் வராது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கெல்லாம் என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்போ அரசியலை பற்றி சொல்லணும். எனக்கு வந்து 5 வயசு இருக்கும். எனக்கு வந்து எங்கள் ஐயா 5 வயசு இருக்கும்போது நான் எங்கள் அப்பா கையா பிடிச்சி சொன்னேன்ல போது எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து உங்களுக்குலாம் தெரியாது, உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து மண்ணை நாராயணசாமி ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் அண்ணா காலத்தில். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து கலைஞர். ஏன் இதெல்லாம் சொன்னால் கேட்டுங்க, நான் சொல்லலாம் உங்களுக்கு ரெக்கார்டு பாடம் முயற்சி வெற்றி. நீங்கள் சாதனை எதை பேசுகிற நினைக்கணும், எதுக்கு நான் பேசுகிறேன் யாருக்கு எந்த மீடியா பதிலாக இல்லை. அப்போ மண்ணை நாராயணசாமி, கோசிமணி, எல் கணேசன், தாலிமு கருணாநிதி தந்தார். அப்போ வந்து எங்கள் ஊர் திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி. அப்போ கலைஞர் வந்து சைதாபாட்டில் நிற்கிறாரு, தாலிமு கருணாநிதி திருவாரூரில் நிற்கிறார் ரிசர்வ் தொகுதியில். அப்போ என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தாங்க நிற்கிறாருங்க, அது ரிசர்வ் கூட. அப்போ அப்படி இருக்கும்போது அது கூட செல்வா செத்துப்பிட எம்பி, திருவாரூர் எம்பி, இப்படி அவங்களெல்லாம் போய் எங்கள் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போகும்போது 7 வயசாக போகும்போது ஏன் சொன்னால் அப்போ எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு பயப்படுறது இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் கோசி பண்ணிடலாம். அதுமாதிரி கம்பஸ் அதுமாதிரி சென்னையில் வந்து எல்லா சைடை கிட்டு எல்லாரோடையும் இருந்து பார்த்து எல்லா அரசியலும் பார்த்து வந்து சரி நம்ம வந்து சினிமாவுக்கு தான் வந்தோம் சொல்லி அப்போ தான் ஒரு கவிஞர் காத்துற நான் ஒழுங்காக நான் பாட்டு டீக்கரை வச்சுட்டு தான் இருந்தேன். செவனேன்னு டீ இப்படி ஆற்றுவேன் ரஜினி ஸ்டைலில் இப்படி ஊற்றுவேன், திட்டுனா இப்படி ஊற்றுவேன், இப்படி ஆற்றுவேன், லூசு பேர் சொன்னால் இப்படி ஊற்றுவேன். 10 நாள் ஊற்றிட்டேன். ஆமாம் சத்தியமாக இன்னும் அவனோட பேசுறேன் மென்டாலிட்டான் என்ன பண்ண முடியும். அப்போ ரஜினி செத்து பண்ண என்ன பண்ணுவோம்னா உடனே ஏரியா கூட கடையை அடிச்சு 5 வருஷம் ரஜினி உயிரோட யாரும் செத்து பண்ண சொன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு 3 வருஷம் அவ்வளோ பைத்தியம். நம்பாட்டி போடு எப்படி ஒரு உயிரோட இப்போ 72 வயசு உயிரோட இருக்காரு. ரஜினி செத்து பண்ண என்ன பண்ணுறான், இதெல்லாம் பொய்யில் உண்மை. ரஜினி செத்துல வரா இந்த கொரோனா சேர்ந்து திருவாரூர் அடிச்சு எல்லாரும் ஓட விட்டு கடையை அடிச்சு பைத்தியம் அப்படி. அதோட அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞன் காத்திருக்கிறன்னு ஒரு படம் தினமலரில் வந்துச்சு. எவ்வளோ ஒருத்தன் பேப்பர் எடுத்து அப்போ வந்து
புது வசந்தம் இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் வந்து சினிமாவில் வந்து போயிட்டேன். அப்போ சொன்னா டே நீ அப்படியே பிரசாந்த் மாரியா இருக்கடா, அஜித் மாரியா இருக்கடா. அப்போ அஜித் வரல வச்சு யாருமே இல்லை வந்தப்பலாம். அண்ணா டே அப்படியே பிரசாந்த் மாரி இருக்கடா, புது வசந்தம் படம் அவ்வளோ சூப்பர்ரா, நீ வரலாம்டா. அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு நான் பாட்டி ஏற்றவொடனே ஒரு கவிஞன் காத்துல சொல்லி தினமலர் பேப்பரில் இப்போதான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லா பேரும் ஏமாற்றுவான். நடிகை தேவை அங்கே தேவைன்னு ஒரு விசாரணை சொன்னா பாருங்க, உப்மா கம்பெனின்னு. அது அப்போ தான். இப்போ உப்மாக்கெல்லாம் கிடையாது. இப்போ ஆஃபீஸும் போட முடியாது, அட்வான்ஸும் கொடுக்க முடியாது, கரண்ட் பில்லும் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு தண்ணிக்கல் வாங்கி கூட உட்கார முடியாது இருக்கு நம்ம. சரி சொல்லிட்டு ஒரு கவிஞர் சொல்லிட்டான். ஒருத்தர் வந்து போகிறேன் நான் சும்மா ஊதி கட்டான்ட்டு சரி திருவாரூரில் போனேன். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கேமரா மட்டும் தான் இருந்துச்சு. அந்த மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து லைனில் இருந்தான். சரி பார்த்தா கேமரா இல்லையே. அந்த இந்த கல்யாணத்தில் பாட அந்த கேமரா எல்லாம் எடுத்துருந்தேன். நானும் போனேன். தம்பி நீ ஹீரோ ஆகிட்ட, 5000 பணம் கட்டு, கேமரா நின்றுனா நீங்கள் எல்லாம் நடிக்க தெரியும், டீ தான் இருந்தது, எங்கே நடிக்க தெரியும். சரி என்ன இல்லை 5000 பணம் கட்டணுன்னே நான் ஊரில் டீலாம் கடிச்சு கட்டி 5000 கொடுத்தேன். என்னோட நண்பர் ஆஜி சரி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ கரெக்டாக ஒரு வாரம் உங்களுக்கு ஃபோன் வரும், இல்லை உங்களுக்கு லெட்ரு வரும் வந்துருக்கேன். அப்போலாம் அது வந்து ஃபோனு கிடையாது ஒன்றும் கிடையாது. எவன்கிட்ட போய் ஆன்லைனில் பேசுகிறேன். சரி அனுப்பிச்சு விட்டு சரி சொல்லி கொடுத்து வந்து எனக்கு ஒரு பயம் வந்துட்டு படம் எடுப்பானா எடுக்க மாட்டேன். டக்குன்னு உஷார் நைட்டு 10 மணிக்கு அன்பு வா போய் நான் போய் அதை பார்ப்போம் அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு அப்படி சொல்லி பார்த்தா நைட்டு கிட்ட கடையை ஆஃபீஸே காணும். அவன் இன்னொன்று என்ன சொன்னா, நீங்கள் வந்து ஒரு கவியன் காதலை பார்த்தா ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் பேனர் வைங்கன்ட்டான். இந்த கோலாச்சேரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய ஊர். அதில் வச்சு ஒரு கவிஞன் காத்திருக்கிறார், நடிகராக தேர்வு செய்துள்ளார் அப்படின்னு போட்டாச்சு. பரவாயில்ல அன்பு எப்போ நடிக்க போற? நான் பாட்ட செவனே இருந்தேன். எப்போ நடிக்க போற சொல்லி நைட்டு இருந்துருக்கேன். பல டீ ஆற்ற முடியல, பாலை காய்கிறது இல்லை, எப்படியா பால் ஊற்றுற டீயை போட்டு கொடுத்துறது நல்லாவே இல்லைப்பா. சரி இல்லை சொல்லிட்டு இவரை வழி சொல்லிட்டு இந்த பையன் சொன்னாலே ஃப்ரெண்டு வை பிரசாந்த் மாதிரி இருக்குன்னு. சரி இன்னும் மெட்ராஸ் இருந்தா ஊருக்கு மேலே அலைஞ்சா எல்லா பயிரும் போய் டீ வாங்கி கொடு, இட்லி வாங்கி கொடு, சாப்பாடு சொல்லி அழைச்சி பார்த்துட்டு அதோட சரி வேண்டாம் சொல்லி இங்கே தங்கிட்டேன். இங்கே தங்கி சினிமாவுக்கு அழகாலும் நனைஞ்சி எழில் ஏகப்பட்டு அப்புறம் அந்த சதவீசியில் இருந்தார். எல்லாம் பார்த்து முடிச்சு கடைசியாக இல்லாமல் விஜயராகபுரத்தில் சேத்துப்பட்டு ஒரு ரூம் தங்கியிருந்தேன். அப்போ தான் விஜய் என்ட்ரி அவர் நாயா பையன் அழிஞ்சு முடிஞ்சு வந்து விஜய் வந்து அப்போ தான் ஒரு நாளையத்துக்கு ஒரு படம் நடிக்கிறார். எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் ஜெயிச்சுன்னு சொல்ல வரேன். நீங்கள் எதோ பேச தப்பாக நினச்சிங்கன்னா நான் நிப்பாட்டிடுறேன். ஆமாம் யாராவது ஒரு ஆளுக்காவது நான் பேசுறது ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் நிறைய செஞ்சு ஆர்கே சினிமாவில் விட்டுறேன். அதை நான் சொல்கிறேன், அதே ஓப்பன். ஏன்னா அப்போ வந்து நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். ஒரு குடிசை வீட்டில் 400 300 மழை பெஞ்சா ஊற்றும், படுத்தாலும் தண்ணி வந்துடும். அப்படி இருந்திருக்கும்போது நாளையத்துக்கு கூட லைலா காலேஜில் ஷூட்டிங் நடந்துச்சு. சரி எல்லா பக்கம் அழிஞ்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி லைலா ஷூட்டிங் முடியாது. ஏன்னா காலேஜ் நான் ஸ்டூடெண்ட் மேத்தார் பண்ணி பார்த்தீங்களே வத்தல் மணி என்னன்னு அதான் நான். அப்புறம் சரி போகிறேன். டாமுக்கு வந்து எஸ்எஸ் வந்து டேரக்ட் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில். அப்போ வந்து 7 அப்போ ஃபிலிமை சாப்பிட்டா கற்று விட்றாங்க. அது சார் தெரியும் எல்லாமே. சார் வெளியே சாப்பிட்டா டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி போய் நேரம் பிரேக் விட்றாரு. என்ன அதாவது ஷிஃப்டிங் மாரி கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணார் 9 7 8 டேக் வந்து டாமுக்கு இல்லை. நான் நீங்கள் இந்த ஸ்கூல் படத்துக்கு வந்தப்போ நான் கேட்டேன், ஓ அப்படியா அப்போ அவர் தர வானமேலையில 24 டேக் வரணும் அப்படின்னு. சரி 9 டேக் வரைக்கும் வந்துச்சு. நடிப்பிக்கிறேன் தோலை கையில் போட்டுக்கிட்டாரு. வடை சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, எல்லா இதுவும் ஜூஸ் சாப்பிடு, ஆனால் ஃபிலிமை மட்டும் சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எப்படியும் போய் சான்ஸ் கேட்பேன் போய் அவ்வளோ பேர் தாம மிமிக்கரி தாம நானாவது டீ கடை போட்டது டீ ஆசனம் ஆற்றுவேன். அவ்வளோ போட அப்படி மேலே அதை விட்டு அதுக்கப்புறம் அஜித் வந்தார். நான் கேட்காத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை, செய்யாத உதவி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வந்து இனி சினிமா இப்போ தெரிஞ்சு போய் ராஜ்யத்தில் போய் வேலை செய்யணும். ராஜி 2 போட்டு அங்கே நான் தான் கிங்க தான். என்னை பார்த்தா தெரியுமே, என்னை பார்த்தாலும் சும்மா அதர்னு சொல்லுவாங்க ரஜினி. அது அவரு கிடையாது, எனக்கு தான். நான் அங்கே போய் கிங் ஆகிட்டேன். ராஜி சார்ட்டு போய் நான் தான் இல்லை பணம் கொடுக்குறது போகிறது வரலாம். போய் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெளிச்சம் நிகழ்ச்சியாக வழியில் அதான் வழி வரைக்கும் நான் தான் காசு நைட்டு இப்போ எனக்கு கொடுக்கணும். அது நான் நிறைய பேர் சொல்லிட்டேன். இப்படிலாம் வந்து அதுக்கப்புறம் ஆஸ்கார் வச்சுட்டு போய் அதுக்கப்புறம் நாட்டாமன்னு ஒரு படத்தை நாங்கள் வாங்கி அந்த படம் நான் தான் முதல்ல வாங்க சொல்லி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாட்டாம பெரிய மருந்து ஜெர்மன் 2 கிக் பாஸ்டர் ஜுராசிக் பார்க்கு இப்படி பல படம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஊருக்கு போனேன். நல்லா இது மெயினாக சொல்ல தெரிஞ்சு வச்சுங்க. நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னோடய ஊரில் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரவத்துக்காக நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தையோ ஒரு நல்லதுக்காக தான் சொல்லிப்பேன்.
என்னோட அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்த பந்தம் எந்த ஒரு நல்லது நான் போனதே இல்லை. அந்த ஊரில் போய் நான் காலை வச்சதே இல்லை. கொரோனாச்சேரியில் எங்கள் அப்பா செத்தாரு, ஆஸ்கார் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, போயிட்டு வந்தேன். அடுத்து எங்கள் அம்மா செத்தாங்க, போனேன். அதுக்கப்புறம் என்னோட சொந்த படம் எடுத்தேன்னா நான் என்னோட கொரோனாச்சேரி போய் படத்தை எடுத்தேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, டேய் நீ சொன்னது சாதிச்சுங்களா? ஏன்னா எங்கள் ஊரில் கொலை தான் நடக்கும். கொரோனாச்சேரிங்கிறது ஒரு கொலைகார போட்டு சொல்லுவாங்க. அந்த ஊரில் போய் நான் படம் எடுக்கும் போது எல்லாருமே வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இது எந்த லட்சத்துக்கு போய் இங்கே வந்து இதே ஊரில் கொண்டாச்சியில் படம் எடுத்துட்ட, பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொண்டாச்சியில் எல்லாருக்கும் பேர் போல இருக்கு. ஏன்னு காரணம், நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே போய் வந்து என்னோட ஊரில் படம் எடுத்துருக்கேன்னா இப்போ என்னுடைய நான் எவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க. அதனால தான் சொல்றது இந்த ஓடிடி ஆகிய காரணமே இதுதான். அடுத்தது சேர்த்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, இது வந்து நீங்க எல்லாருமே பப்ளிஷ் பண்ணணும். என்ன காரணம்னா, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அரசாங்கமோ, ஜெயலலிதா 10 வருஷம் தான் ஒழுங்காக கொடுக்கல, கலைஞர் இடையில அறிவிச்சாரு கொடுத்தாரு, இப்போ இது வரைக்கும் கொடுக்கல. இனி வரும் காலங்களில் அந்த பெரிய நடிகர்களோ இல்லை பெரிய பெரிய பிடிச்ச 500 கோடி நாங்கள் படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் தமிழக அரசு சுத்தமாக கண்டுக்கவே கூடாது. காரணம் கேட்டால் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏவிஎம் படம் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜெமினி அப்படி இருந்த ஒரு சினிமா திரைய உலகத்தை இந்த நடிகர்ல நம்ம யாரையுமே குறை சொல்ல, அதே மைண்ட்ல வச்சுங்க. எந்த நடிகர் இவ்வளவு சம்பளம் யாரையும் போய் கேட்கறது இல்லை. நம்ம ஆளுங்க வேணும்னே பிடிச்சிட்டு போய் எங்கெங்கயோ கார்பரேட்ல வந்து இன்னைக்கு சினிமாவே இந்த 2024 பலாயிரம் கோடி காலி. நம்ம படத்தை எவனும் வாங்கல. அதனால நான் சொல்றேன், இப்ப தமிழக அரசு முதல்வர் சாட்சி சொல்றேன், எனக்கு 96லாம் ஏன் இந்த முதல்வர் கோரிக்கை வைக்கிறேன்னா, நான் வந்து இப்ப சொன்ன பார்த்தீங்களா, மண்ணை நேரம் சமையலேருந்து பூண்டி கலைச்சொல்லேருந்து எல்லாம். ஏன்னா நான் எல்லா அரசு தலைவரையும் போயிருக்கிறேன், எல்லா சினிமாவுடைய போயிருக்கேன். என்ன காரணம்னா, எல்லாமே தாண்டி வந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டிய, ஏன்னா எல்லாத்தையும் இழந்து தான் வந்திருக்கேன். எல்லாம் இழந்து இனிமேல் நான் யாருக்கா சம்பாதிக்க சொல்லுங்க. எனக்கு இப்போ இன்னும் சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா? இன்னும் சுகர் வரும், பிபி வரும், அப்புறம் என்னென்னமோ வரும், அப்புறம் கோவம் வரும், அப்புறம் எவனா பொட்டுன்னு போயிடுவோம். அதனால இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறான் அப்படி சொல்லி தான் சரி, நம்மள இந்த சினிமாவில் ஏமாத்துறவன் எவன் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஏமாத்துறான், எப்படி எல்லாமே ஏமாத்துறான், எல்லாம் பொய். அதனால தான் சரி பார்த்தேன், ஏன் இந்த சங்கத்தை நம்மளுக்கு உருவாக்குனா. ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாரையும் பார்த்ததுனால எல்லா படத்தையும் எல்லாம் இந்த மானிய விஷயம் இட்லி வாட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும்போது, இப்போ இந்த மானியம் சொல்லும் போது எந்த மானியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிருக்கேன். இப்போ நான் தமிழக முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீ இனி திரையுலகம்னு இல்லை, நீங்கள் மக்கள் சப்போர்ட்டோட வரந்தா நீ தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்சம் பேராக சிறுபட தயாரிப்பாளருடைய கனவுகள் எண்ணங்கள் எப்படி 5 லட்சம் இல்லை 50 லட்சம் பேரோட இருப்பாங்க சினிமாவை நம்பி. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து படம் எடுத்த உடனேயே சென்சார் பண்ண நிமிஷமே நீங்கள் வந்து உடனடியாக மானியம் 10 லட்சத்தை கொடுக்கணும். இந்த உங்களுடைய மீடியாவில் அது படம் ஓடல தமிழில் டைட்டில் வச்சு படத்தை மானியம் அறிவிச்சிடலாம். நீங்கள் வந்து அந்த கமிட்டி போடுறது, இந்த 10 பேர் மினிஸ்டரை கூப்பிடுறது, அப்போ அந்த பிஆர்ஓ கூப்பிடுறது, அப்புறம் இவங்க நம்ம மச்சான் மாமா நம்ம தெரிஞ்ச பையன் சொல்றது, அப்புறம் அதில் கமிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் கூட தமிழக அரசு ஒரு ஜீவோ போடணும். சிறுபட தயாரிப்பாளர் சென்சார், ஏன்னா அந்த படத்தை எடுக்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சென்சார் வாங்கி அதை கொண்டு வரதுக்குள்ள 15 பிள்ளை பெற்றுறாங்க ஒரு பொம்பளை, நம்மளால ஒரு பிள்ளை பெற்க முடியாது. அதனால அந்த 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சென்சார் ஆகி அந்த பார்த்தோன்னே செக் கொடுக்கணும், யாரோடைய அனுமதி இல்லாம நேரடியா அந்த செய்தித்துறை செயலாளர்கிட்ட போய் இவங்க செக் கொடுத்த அந்த சென்சார் காமிச்சா யூடியூப்ல அடிச்சு அவங்க பணம் செக் போட்டு கொடுத்துக்கணும். இது வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், எல்லாருமே முதல்ல கோரிக்கை வச்சு அவங்க, ஏன்னா அவர் செய்வாரு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து முதல்வர் 10 பேர் திட்டுலாம் போறாங்க, அவர் முதலமைச்சர் வந்தார், எங்கெங்கெல்லாம் போனார் வந்தார், அவருடைய உடல்நிலை பார்க்கணும். அவர் என்ன மாதிரி உழைச்சவர் தான் முதல்வர், இன்னைக்கு முடியல நம்ம வந்து. அதனால நம்ம வந்து சென்சார் பண்ண முதல்ல 10 லட்சம் மானியம், ஏன்னா அந்த மானியம் 10 லட்சம் வந்தா நம்ம எப்படியா நம்மளுடைய பொன்னாடி சொல்லிக்கலாம், போய் பழைய லட்சத்துக்கு 10 லட்சம் அரசாங்கம் போய் அப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மை அந்த ஒரு மரியாதை கவர்மெண்டால ஒரு அதே மாதிரி இதை நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து முதல்வர் நம்மலாம் கோரிக்கை வச்சாகணும். இல்லைன்னா இந்த வாயெல்லாம் நம்ம சொன்னாலே கேட்கும். ஏன்னு கேட்டா நம்மளுடைய வாழ்வாதாரம் சிறு படம் தான் போது அந்த 10 லட்சம் நமக்கு போதும். நம்ம இப்போ ஓட்டிட்டு ஆரம்பிச்சிட்டோம், எப்படியாவது நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் நம்ம சேர்தான், எல்லாம் 50-50 சேர்தான். படம் நல்லா எல்லாம் வாங்கவே மாட்டேன், திட்டி அமைச்சிடும். ஏன்னா என்ன நான் பாட்டு இந்த பைக்கு ஒவ்வொரு படத்தோட ஒவ்வொரு படத்தோட பைக் கொடுக்குறோம். ஒவ்வொரு இப்போ இந்த
ஜனவரி 23 இந்த பைக்கு எல்லாம் பார்த்தீங்களா? வாசலில் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா? நகையெல்லாம் பார்த்தீங்களா? நகையெல்லாம் காமிச்சாங்களா தம்பி? என் பையன் இல்லை நேரடியாக ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்தேன். பையன் செஞ்சுவே நகையெல்லாம் எடுத்து காட்டுப்பா. நகையை தப்பான எடுத்து காட்டுங்க. எல்லாம் வாங்கியாச்சு. பைக்கு வெளில நிற்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஜனவரி 23க்கு அப்புறம் பிப்ரவரி 23 இதே பிரசாதம் கொடுக்குவோம். அது வந்து எப்படி கொடுக்கும்னா, அவங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சு தான் பர்ஸு. இதில் யாரும் ஏமாற்ற முடியாது. யார் என் பிள்ளையும் சரி பொண்டாட்டி சரி இல்லை சொந்த யாரையும் ஏமாற்ற முடியாது. என் ஸ்டாஃபு வேலை செய்யணும் கூட என்னால் அதை ஏமாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, யார் பார்க்குறீங்க அவங்க ஃபோன் நம்பர் எங்களுக்கு நோட் ஆகிடும். அந்த ஃபோன் நம்பரோடைய பில்லை கிழிச்சு வச்சு மொத்தமாக அதான் சொன்னாங்க சோக்கட்டையில் எங்கள் ஊரில் கொடுக்கலாம்ல, அந்த எண்ணம் தான் இந்த என்னுடைய பிரதிபலிப்பு. ஓகே, அந்த சோக்கட்டால் இன்னும் எனக்கு 100 ரூபா வந்ததோ அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேன். அதேமாரி வந்து இங்கே சென்னையில் வந்து சினிமா துறை இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகை, கரண்ட் பில்லு, வரி பில்லு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல வந்து ஒரு வருஷமாக 1 வருஷமாக அந்த கரண்ட் பில்லு ஏற்றிட்டார், வரி ஏற்றிட்டார். அது அவருக்கு நான் கண்டிப்பாக நான் திருவாரூர்கார மாவட்டங்கிறதோட நான் ஒரு கட்சியாக ஒரு நேரத்தில் உழைச்சது 79 உழைச்சதுக்காக நான் முதல்வர். ஏன்னா அவங்க அப்பா காலத்தில் உழைச்சிருக்கோம். அண்ணா மன்னை நாராயணசாமி தான் கலைஞருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் மன்னை நாராயணசாமி கூட திட்டு வரும், அவர் அமைச்சர். அப்படி அதனால இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒரே ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன்னா, எங்களுடைய சிறுபான்மையினர் யாருமே சென்னையில் வாழ முடியல. எப்படி ஒரு வாடகை வீட்டில் ஒரு கரண்ட் பில்லா 10 ரூபா, 5000 இந்த வாடகை நீ 10,000 ஆக்கிட்டாங்க. சென்னையில் மட்டும் எல்லா மாநகரத்துலையுமே வரி பில்லையும் கரண்ட் பில்லை கட்ட முடியாமல், இது வந்து நான் வந்து எதிர்கட்சியோ அந்த கட்சியோ சொல்லவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு யாருமே எதிரும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதையும் சாராமல் சொல்கிறேன். இன்னைக்கு சிறுபான்மையினர்கள் வாழ்வாதாரம் இருக்க முடியாமல் ஒரு ஆஃபீஸ் போட முடியலங்க. வடமல்ல டீயை குடிச்சிட்டு பேசிட்டு படம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருத்தர்கிட்ட. என்ன ஆஃபீஸ் எப்படி சார் போட முடியும்? நாங்கள் ஏவிஎம்ல போய் என்ன போகிறோம் போய் உட்காந்து பேசுவோம் சார், 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்து சொன்னேன். அப்போ அதுக்கு முதல்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுடைய சிறுபான்மையினர் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ, சென்னையில் மெயின் மாநகரத்தில், தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மாநகரம் இருக்கோ அவங்களுடைய ஏன்னா இப்போ நீங்கள் ஈவோவே பார்க்கக்கூடாது, நீங்கள் யாரையும் இது பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் கரண்ட் பில்லையும் வரி பில்லையும் குறைக்கணுங்கிறது இந்த வரி குறைய வச்சு கோரிக்கை வைக்குது. அதே மாதிரி இதுக்கு மேலே பேச டைம் கிடையாது. ஏன்னா இதுதான் பேசி ஆகும். ஆமாம், இதான் உண்மை. இதுக்கு மேலே பேசல உங்களுக்கு எல்லாமே போயிடும். அதே மாதிரி நான் இதை சொல்லுங்கன்னா, நான் அப்படி வந்ததுனால நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டேன், திட்ட முடியாது. என்ன காரணம், அரசாங்கம் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லணும்னா அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்ம அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணணும். அவர் இப்போ நீ முதல்வர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, நாளைக்கு யார் வந்தாலும், ஏன்னா நம்ம யாருமே இல்லை, நம்மளோட வாழ்வாதாரமே நம்ம குடும்பம் தானே, நம்ம லட்சியமே நம்மளுடைய இது தானே வாழ்வாதாரம் தான். அப்படி யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம இருக்க யாரையுமே, எந்த ஒரு அரசியல்வாதியுமே யாரையுமே குறை சொல்லாதீங்க, யாரை பற்றி எதுவும் தவறாக பேசாதீங்க. காரணம் நம்ம லட்சியமெல்லாம் முன்னேறணும் ஒவ்வொரு நாள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், சிவாஜி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்னைக்கு இருக்க அத்தனையுமே நம்ம தமிழ்நாடு கிடச்ச ஒரு பொக்கிஷம். உண்மையில் எம்ஜிஆர் நம்ம நாட்டு கிடச்ச இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்ததுனால தான் இன்னைக்கு நம்மளாம் வந்து ஒரு பெரிய விளர்ச்சியோட இருந்து இன்னைக்கு செயல்படுறோம். அன்னைக்கெல்லாம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இங்கே தமிழ்நாடு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, இந்திரா காந்தி எல்லாம் இருக்கிறப்ப, ராஜீவ்காந்தி அவர்களாம் இருக்கும்போதெல்லாம் தமிழக அரசுலாம் எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து யாரும் இன்னைக்கு எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு டெல்லி. அதனால நம்ம ஜெயிக்கணும்னா எல்லாரும் பொருள் கொடுக்கணும். ஏன்னா நிறைய எழுதிட்டு வந்தேன், பேச நேரம் இல்லை நம்ம. அதனால ஆர்கே சினிமாவை நம்பி நீங்கள் இருக்க அத்தனை பேருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக சொல்லுவேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. மெயின் ஒன்று கற்றுங்க. யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்லுவாங்க காக்கிக்கு தன் குணி புரிஞ்சுன்னு, அதனால் யாரையுமே குறை சொல்லாமல் நீங்கள் என்ன மாரி நேராக வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறேன்னா எந்த சூழ்நிலை கிடையாதுனால நீங்கள் எல்லாமே நேர்மையாக வாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கே சினிமா மூலியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவேன். திருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தப்போ நான் போய் அவருக்கு கதை சொன்னேன். நம்ம ஏஎம் சர்மா இறந்துட்டாரு, அவர் மூலியமாக போய் அந்த கதை சொல்லி என்னட்டு விஜயகாந்த் கதை கேட்டார். நம்பிங்களா நீங்கள்? படம் பேர் தர்மகர்த்தா. ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும், நசுக்கப்பட்ட நம்மளுக்காகவும் பாரத தலைவர் பாத பூச்சி நின்றால் அவருடைய பயணம் பூச்சி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்ற தர்மகர்த்தா அவங்களும் சொல்லி ஒரு கதை சொன்னேன். சூப்பராக இருந்தார். ஆனால் அப்போ பிடிச்சிருந்தார். இவர் 2 வருஷம் காலிச்சதுன்னு சொன்னார். அதனால் அதுமாதிரி விஜயகாந்த் எப்படி வந்தார், மதுரையில் இருந்து அவர் இன்னைக்கு உடைய பார்த்தீங்கன்னா நெல் தள்ளிட்டு இருப்பார். அதனால கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறத நீங்கள் எல்லாரும் உணரணும். கஷ்டப்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீங்க. வேற யாரை ஏமாற்றணும், அவன்கிட்ட பணம் இருக்கு, இவன்கிட்ட பணம் இருக்கு, நம்ம அப்படி பணம் இருக்கிறத மறந்துடுங்க. 3 டைரக்டர் பிடிச்ச 3 நடிக்குங்கிறத மறந்துட்டு என்னை தேடி வாங்க. என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட மூச்சீடு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நான் யாருக்குமே தலை வணங்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால தமிழக அரசு
நம்மளுடைய சிறுவர் தேர்தலுக்கு என்றைக்கும் நம்ம சப்போர்ட்டான்னு சொல்லி மூலியம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்துக்கு வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என் இனிய இயக்குனர் அரவிந்த் சார் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மெயினாக இந்த ஓடிடி தளத்தை அவர் தான் சொன்னார், அன்பு செழியன் சார் தான் உலக அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் இணையதள நிபுணர்களுக்கும் நானும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆர்கே சினிமாஸ் ஓடிடி தளத்தை வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் மேடையில் பேசும்போது ஒன்று முதல்ல பேசிடணும், ஏன்னா நாம் என்னென்ன நினைக்கிறோமோ பேசணும்னு அது எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போட்டு காட்டிட்டாரு, தான் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தோம் அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஓடிடி தளத்தை வந்து அப்படியே பிரித்து மேஞ்சி இப்படியே அறிவார்த்தமாக பேசுனது அருண்காந்த். நிறைய விஷயங்கள் எனக்கு கூட தெரியல, நிறைய என்ன ஓடிடியில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவ்வளோ விஷயத்தையும் அவர் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, பாவம் இவர் சொன்னார், உங்கள் முகத்துலலாம் தெரியுது நாம் வந்து எப்படி வெற்றி அடைய போகிறோன்னு. அவர் பார்த்தாரு, எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ வீட்டுக்கு போகணுமே, பஸ் இருக்குமா, பஸ் இருக்கா, சாப்பாடு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால் இந்த ஓடிடி தளம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்கிறது, இவங்களுடைய இது வந்து ஒரு பிரச்சாரத்தோடு முடியாமல் கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே இருக்கணும். யாரோ ஒரு பெரிய படம் வந்துச்சு, ஒரு பெரிய நடிகர்கள் படம் வந்துச்சு, பெரிய தயாரிப்பாளர்கள் படம் வந்துச்சு, உடனே மாறிடுறாங்க. முதல்ல ஒவ்வொரு ஓட்டித்தளம் ஆரம்பிக்கும் போதும் இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க. சிறுபட முதலீட்டாளர், சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தான் ஆரம்பிச்சது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஆனால் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெரிய வேலை, பெரிய இதுங்கும் போது மாற ஆரம்பிச்சு எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு 5-6 ஓடிடி தளங்கள் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட இருக்காங்க, கடைசி வரைக்கும் இவங்க நம்ம கிட்டே இருக்கணும். சிறுபடத்தை மட்டும்தான் வாங்குவேன், பெரிய படம் வந்தால் கூட வாங்க மாட்டேன் என்று இந்த பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்ட இதை ஃபாலோ பண்ணணும். கடைசிக்கு அப்படியே இருக்கணும் அன்பு செய்தின் அவர்கள். அதுக்காக நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நல்வாழ்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அரங்கம் நிறைய அமைந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு செழியன் அவர்களை பற்றி ஒரு ஏவி ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுல வந்து அவருடைய முகத்தை மறைச்சிட்டு எல்லாருடைய முகத்தையும் நம்ம ஒட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். நீங்களாம் டீ கடை வச்சிருந்தீங்க, நாங்கள் அது கூட இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் சினிமாவுக்கு வந்தோம். நம்ம அருண்காந்த் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக வந்து அந்த ஓடிடியை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே என்ன நமக்கு தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து ஓடிடிக்கு போய் தன்னுடைய படத்தை ஃப்ரீயாக போடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு ஆசையில நம்ம பண்ணிடுறோம், ஒரு ஆசையில நடிக்கணும்னு வந்துடுறோம், ஒரு ஆசையில நடிக்கிறோம். அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க சேர்த்து வைத்த தொகையை நம்ம வந்து அதில் செலவு பண்றோம். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார், ரொம்ப முன்னாடி வந்து, நான் பேரை சொல்லக்கூடாது, வந்து சார் எனக்கு தெரியுதா அப்படின்னாரு. நம்ம எப்போதும் தெரியலனாலும் டக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து சார் பார்த்த மாதிரி இருக்கு சார், கரெக்டாக பிடிக்க முடியல அப்படின்னு. சார் நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு வந்தேன் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க சார் சினிமாவில் வந்து காசே வராது சார், நீங்கள் எப்படி சார் இதில் போராடி ஜெயிக்க போகிறீங்க, வாழ்க்கையில் போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வாங்க, வந்த பிறகு சினிமாவுக்கு வாங்கன்னு சொன்னீங்க சார். நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் சார். ஸோ கேட்ட போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களா, பெரிய விஷயம். ஆமாம் சார், நான் துபாயில் போய் ஒர்க் பண்ணி, ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த சினிமா ஆசை விடல சார். இதுதான் சினிமா, அந்த சினிமா ஆசை எனக்கு விடல சார். இப்போ நான் வந்து
படம் பண்றதுக்கு தோதா வந்திருக்கேன் சார், நான் ஒரு படம் பண்ண போறேன் சார் அப்படின்னு. அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி, ஏன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தான் வந்தேன், அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன் சார். சரி சார், பார்க்கலாம் சார், எந்த மாதிரி கதை சார் அப்படின்னு. ஒரு ஃபைலை எடுத்தாருங்க, நம்ப மாட்டீங்க, தட்டுறாரு. நம்ம இந்த படங்கள்லாம் தூசியை போட்டு தட்டுவோம், தூசி பறக்கும். உண்மையிலே அந்த ஃபைல்லேருந்து தூசி பறக்குது. இந்த கதையை தான் சார் நான் அப்போ உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்தேன். எத்தனை ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால் அவர் செய்த ஒரு கதையை இப்போ எடுத்துட்டு வந்து உள்ள திறந்தா இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உடையும், பேப்பர் உடையும். பார்த்துருக்கீங்களா? ஃபைலில் நம்மள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்குமா அந்த மாதிரி கதைகள் தான் நிறையா. பேப்பரை திருப்பும் போது உடையுது. சார் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னாரு. சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுங்க, அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. உடைஞ்சிடக்கூடாது கதைன்னு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சினிமா என்பது அப்படிப்பட்ட ஒரு தாகம். அதான் அது ஒருத்தரை பிடிச்சிடுச்சின்னு வருங்களேன், விடவே விடாது, விடவே விடாது. நீங்க எங்க போனாலும், எங்க சுத்தினாலும், எங்க வந்தாலும் சினிமாவுக்கு தான் வரும் கடைசியா. நம்ம அன்பு செல்வன் சார் சொன்னார்ல, ஒரு கவிஞன் காத்திருக்கிறான்னு. இன்னைக்கு அந்த கவிஞன் காத்துட்டு தானே இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கவிஞர் காத்துட்டு தான் இருக்காரு. அவர் சாதிக்க வந்தார்ல நடிகனா, நம்ம எல்லாரும் தான் கொண்டுட்டு வரணும் அவர் நடிகன் ஆக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி அவர் சிந்திக்கிறாரு, அவரை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆர்கே சினிமாஸோட ஓடிடி தளம், ஓடிடி என்பதை பத்தி ரொம்ப அற்புதமா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த 3 நாளுங்கிறது வந்து குறைவா தான் எனக்கு பட்டுது. தியேட்டர்ல கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டா. அதாவது அதைத்தான் சொல்ல வரேன். எப்படியாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த படத்துல காசே வர வேணாம் சார், என் காசு போனா பரவாயில்ல சார், என் படம் ஸ்கிரீனுக்கு வந்துடும் சார் அப்படின்னுவாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பாருங்க. என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு தாகத்தோட அந்த படத்தை அவங்க எடுத்திருப்பாங்க. அது ரைட்டு தப்புங்கிறது அடுத்த ஸ்டேஜ். ஆனாலும் அந்த படத்தை வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா படத்தை எடுத்துடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன கேமரா, இன்னும் மொபைல் கேமரால வந்து படம் எடுக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் வந்துச்சு. அதை அதுக்கான பரிசு வழங்கக்கூடிய போட்டியெல்லாம் நடத்தி மொபைல் கேமரால எடுத்த படத்துக்குன்னே தனி விழா நடத்துற அளவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாங்கிறது ரொம்ப ஈஸியா எடுக்கிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. ஆனால் அதை வெளியே கொண்டு வருவதற்கு மிக ரொம்ப கடினம். அதற்கு அன்பண்ண மாதிரி ஆட்கள் வந்து இந்த அளவு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கிறது வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அன்பு செல்வன் சார் இந்த சங்கத்தை ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து அப்பப்போ நான் கேள்விப்படுற ஒரு விஷயம், அது அண்ணன் மேடையில வச்சுட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்று வருங்க. பலர் சொல்லியிருக்காங்க, என்னங்க பண்ண போறீங்க, என்னமோ பிரச்சனைன்றீங்க அப்படின்னு. இல்லை நான் அன்பண்ணன் சொல்லியிருக்கேன், வரேன்ட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி அவருடைய வேகத்தை பத்தி சொன்னாங்களா, அது எப்படிப்பட்ட ஒரு வேகம்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த வேகம் இருப்பதால் தான் நான் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். அதனால வேகத்தை விட்டுறாங்க, உங்க வேகம் தேவை. அம்மாவை வச்சுட்டு சொல்றேன், வேகம் தேவை. மாலை வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமைப்படுத்திய ஊமை விழிகள், உழவன் மகன் போன்ற படங்களை எடுத்த அரவிந்த்ராஜ் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஏ சந்தேசருடைய பாசறையில் வளர்ந்து விஜயகாந்துக்கு புதிய ஒரு பரிமாணத்தை கொடுத்த பூந்தோட்ட காவல்காரனுடைய டைரக்டர் திரு செந்தில்நாதன் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஆர்கே சினிமாஸுடைய நிறுவனர், தலைவர், எங்களுடைய அன்பு அண்ணன் அன்பு செல்வன் சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. 2 நிமிஷம் தான் நீ பேசணும்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தான் நீங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல என்னன்னா, நான் வந்து தமிழ்நாடு அதாவது திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கேன், சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நம்மளுடைய யூனியன்ல இருந்து யாருன்னா சென்சார் பண்றதுக்கு உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸோ, உங்களுக்கு எதனா ஒரு சந்தேகங்கள் எதனா வந்ததுன்னா நீங்க அண்ணன் மூலம் என்ன அணுகலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் கோரிக்கை. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 250 சிறு படங்கள் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த சிறு படங்களுக்குள்ள
எத்தனையோ மணிரத்னங்கள் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ ரஜினிகாந்த் இருக்கிறாங்க, அந்த சிறு படங்களுக்குள்ள எத்தனையோ பி.சி. ஸ்ரீராம் இருக்காங்க, அந்த சிறிய படத்துக்குள்ள எத்தனையோ அனிருத் போன்ற இசையமைப்பாளர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 99.9% வந்து நம்ம வந்து கடலை தாண்டிட்டோம். 1% ரிலீஸ்ன்னு தெரிஞ்சு அவங்க திறமை வெளியே தெரிஞ்சாதான் அடுத்த படத்தை நோக்கி அவங்க நகர முடியும். அந்த மாதிரி 250லேருந்து 300 படங்கள் தமிழ்நாட்டில் முடங்கி இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஒரு விடிவெளியாக தான் இந்த ஓடிடி தளம், மார்க்கெட் ஓடிடி தளம். இது எவ்வளோ பெரிய சாதனை, தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். திறமையாளர்கள் வந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதா இன்னைக்கு பெரிய பணியா. இங்க நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படம் எடுக்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி சூப்பரா சொன்னார் அந்த ஒட்டின பசை கூட கிடைக்கல. அது உண்மை. ஒட்டின அந்த போஸ்டர் பசைக்கான காசு கூட எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஒரே ஒரு விஷயத்தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திறமையானவர்களுக்காக தான் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலம் பல திறமையானவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அதற்கான நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தினுடைய எல்லா மெம்பரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பையும், அண்ணனை பற்றி மேடையில் பேசுவதற்கான ஒரு நிகழ்வையும் கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்களுக்கும், இந்த ஓடிடியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற உங்களுக்கும் என்னுடைய மிக பெருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்காந்த். நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அமேசானில் தான் இந்த ரெவென்யூ ஷேருங்கிற மாடலில் கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஓடிடியில் அந்த லான்ச் பண்ண டைமில், ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months கழிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு 3-4 years முன்னாடி ஒரு டெம்பிளுக்கு வெளியில், ஒரு கோவிலுக்கு வெளியில் ஒரு பெக்கர் உட்காந்துட்டு இருக்கேன் சார். அந்த பெக்கருக்கு நீங்கள் கோவில்லேருந்து அப்படி வெளில வரும்போது அவனோட தட்டில் ஏதோ ஒன்று போடுறீங்கல்ல, ஒரு காயின், அது மினிமம் இன்னைக்கு 5 rupees. கரெக்டாக? ஸோ மினிமம் ஒரு பெக்கர் ஒரு கோவில் வெளியில் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு, தட் இஸ் ஒருத்தர் ஆஃபர் பண்ணக்கூடியது மினிமம் 5 rupees இன்னைக்கு. ஆனால் இங்கே ரெவன்யூ ஷேரில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா வரக்கூடிய இன்கம் 2 rupees 80 paise. நடுவில் நீங்கள் அப்படி பாதி பார்த்துட்டு நின்றுட்டீங்கன்னா 1 rupee 60 paise. அந்த டினாமினேஷனே கிடையாது. இப்போ அந்த பைசஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை இதை விட கேவலமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த உலகத்திலே கிடையாது. ₹1 இந்த உலகத்தில் ப்ராடக்டே கிடையாது. ஸோ அன்னிலேருந்து என்னோட படத்தை வந்து நான் மற்ற ஓடிடிக்கு கொடுக்கறத நிறுத்திட்டேன். இதுக்காக ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிக்கிற லெவலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னடா எங்க ஓடிடியில் ஓவர் த டாப் இல்லை, ஓட்டி பார்க்குறது தான் ஓடிடி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி எவ்வளோ படம் வேணால் பார்த்துக்கலாம், மாதம் ஒரு ₹300 கட்டுங்க. இது மாதிரி ஒரு 10 ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற மாதம் வேணால் ஒரு எந்தூசியாசமில் ஒரு 4-5 படம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வாரம் ஒரு படம் தான் பார்ப்பீங்க. டெய்லி ஒரு படம் பார்த்தா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் பொழப்பை நீங்கள் நடத்த முடியாது, படம் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு படம் தான் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். மேபி ரொம்ப சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 2 படம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ₹300 ₹400 கட்டுறீங்க, 4 ஆப்பு கட்டுறீங்க, அதுவே ₹1000 ஆயிடுது. ஸோ லாஜிக்கில் பார்த்தா அந்த ₹1000 டிவைடட் பை 4 ஃபிலிம்ஸ் போடுங்க. ஒரு படத்துக்கே நீங்கள் ₹250 கட்டுறீங்க. சினிமா போடுறதை விட ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்குற ஓடிடியை நம்ம நிறுத்தணும், அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா மக்கள்லாம் இந்த கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் அதை அன்சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து அதை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது எந்த ஓடிடியும் ஐயோ அந்த மக்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்ணிடவே கூடாது, மக்கள் அப்படியே அது பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் காசு கட்டிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லி அவங்களும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து அன்புச்செல்வன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓடிடி லான்ச் பண்ணோன்னு. ஸோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் மாதம் மக்கள் கிட்டேருந்து இந்த சந்தா பேரில் காசை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஓடிடி ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பண்ணித்தர மாட்டேன் சார். பேப்பர் மூவி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டணும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கட்டுற ஓடிடி எல்லாம் நீங்கள் பார்க்காத படத்துக்கெல்லாம் லாஜிக்கலாக கட்டிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தோசை ஒரு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பீஸா வேறு கடையில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதுக்கு காசு கட்டுறீங்க.
இப்போ நீங்க கட்டுற காசெல்லாம் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போய் தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா மற்ற ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு சப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க இருக்குன்னு சொன்னா எந்த ரெஸ்டாரண்டாவது பண்ணுவாங்களா? எவனாவது பண்ண எந்த லூஸாவது அது பண்ணுமா? அந்த லூஸ் தான் ப்ரொடியூசர், அதுதான் ஓட்டி. இப்போ நீங்க மக்கள் கட்டுற காசை ஃபுல்லா அவங்க கொண்டு போய் அஜித், விஜய், ரஜினி, சூர்யா, சிவகார்த்திக் இந்த மாதிரி பெரிய படத்துக்கே கொடுத்துட்டு, ஆனா எவ்வளவு பணம் வேணா பாத்துக்கங்க, மற்ற ப்ரொடியூசர்லாம் ஃப்ரீயா சப்ளை பண்ணுங்க. இப்போ மற்ற ஸ்மால் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்களோட படத்தை இந்த ரெவென்யூ ஷேருக்கு கொடுக்கலன்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய ஓடிடில வெறும் 4 படம் தான் இருக்கும். அந்த 4 படத்துக்கு நீங்க 400 ரூபாய் கட்டுவீங்களா மாசம்? கட்ட மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய படங்கள் தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க படம் அவங்க பெரிய படத்துக்கு அவங்க காசு கொடுத்து வாங்குறதே இந்த சின்ன படங்கள்லாம் ஃப்ரீயா கொடுக்கறதுனால தான். இப்போ இந்த சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் அந்த ரெவென்யூ ஷேருக்கு இந்த மாசம் மாசம் சந்தா கட்டுற ஆப்புக்கு படத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 ரூபாய் 80 பைசா செலவு பண்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆடு போடணும். கூகுள் ஆட் இன்னைக்கு ஒரு கிளிக்கே 4 ரூபாய். 100 பேர் கிளிக் பண்ணா ஒருத்தன் பார்ப்பான். ஸோ 400 ரூபாய் செலவு பண்ணி 2 ரூபாய் 80 பைசா சம்பாதிக்கிற எந்தாவது ஒரு லூஸை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனா அதை நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அந்த தவறு இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாசம் மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுற ஒரு ஓடிடிக்கு இனிமேல் படம் கொடுக்கக்கூடாது. எந்த ப்ரொடியூசர் கொடுக்கக்கூடாது. நீங்க கொடுக்கலன்னா 4 படத்தை வச்சுக்கிட்டு அவன் மாசம் மாசம் மக்கள்கிட்டையும் காசு கேட்க முடியாது, பெரிய படத்தை அவனாலே வாங்க முடியாது. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த பேப்பர் மூவிங்கிற கான்செப்ட்ல இந்த பெரிய பெரிய படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருந்தாங்கன்னா எந்த பெரிய படமும் ஓடாது. ஆக்சுவலா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்ன படம் எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுவீங்கன்னு. இப்போ ஒரு 100 சின்ன படம் எடுக்கிறாங்கன்னா அதுல 90 லாஸ் ஆகுதுன்னா 10 பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் 2 படம் தான் ஓடுது, 8 லாஸ் ஆகுது. ஆவரேஜ் சேம் தான், பெரிய படமும் ஈக்குவலா தான் லாஸ் ஆகுது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் பேப்பர் மூவிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓடிடி பண்றதா இருந்தா நான் டெவலப் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவரும் அதே ஐடியால இருக்கேன். அதுதான் வேணும், இந்த மாசம் மாசம் சந்தா கட்டது வேணாம். ஸோ இப்போ நீங்க 100 ரூபாய் கட்டி பார்த்தா அந்த 100 ரூபாய் ப்ரொடியூசருக்கு போகணும். அதையும் தாண்டி எவ்வளவு சேல் ஆகுதுங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியணும். எந்த ஓடிடியுமே இன்ஸ்டன்ட் ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங் கொடுக்கறதே கிடையாது. இப்போ நீங்க வாட்ச் நவுன்னு கிளிக் பண்ணி பே பண்ணி அந்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மில்லி செகண்டே ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு படம் பார்த்துருக்காங்க, இப்படி ஒரு சேல் நடந்திருக்கு, இப்படி ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இல்லை 4 நாள் கழிச்சு தான் என் டேஷ்போர்டு அப்டேட் பண்ணுவேன், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னே சொல்ல மாட்டேன். அப்புறம் மாசம் மாசம் இதுதான் ரெக்கார்டு வச்சுக்க, உன்னோட டோட்டல் இன்கம் 36 ரூபாய் 50 பைசா. இந்த மாதிரி ஒரு 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 போகஸ் சிஸ்டம் இருக்கும்போது அப்படி ஒரு சிஸ்டம் சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டமை நம்மளே உருவாக்கணும். இப்படி யோசிச்சு தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணேன். இப்போ என்னோட படத்தை நான் என்னோட போட்டுக்கிறேன். அது மாதிரி இப்போ சார் இப்போ அவரோட படங்கள்லாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் அளவுக்கு நம்மளால பெருசாக பண்ண முடியல, பட் இருந்தாலும் அவர் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். அதனால நான் பண்ணதை அப்படியே அவருக்கும் பண்ணி தரேன். அதே மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கலாம், என்ன தப்பு? இப்போ உங்க படத்தை தியேட்டர்ல நீங்க தானே போடுறீங்க, உங்க படம் பார்த்தா தானே உங்களுக்கு காசு வரும். இப்போ உங்க படம் பார்த்தா இவருக்கு காசு வந்தா அது என்ன லாஜிக்கு? அதுதான் ஓடிடி. இப்போ மக்கள் காசு கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரெவென்யூ ஷேர்ல கொடுக்குற சின்ன படங்களை அதுவும் 10 100 படத்துல ஏதோ ஒன்று தான் வாங்குறான். அந்த ஒருத்தர் கொடுக்கறதுனால தான் இப்போ லாஜிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடில நிறைய படம் வரதில்லை. இப்போ சின்ன படங்கள்ல அடிக்கடி படங்கள் முன்னாடி மாதிரி வரதில்லை. ஏன்னா ப்ரொடியூசர் கொடுக்க நிறுத்திட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் ஏமாறான்னு அவனுக்கு 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சு போச்சு. இப்போ படங்கள் அதுல வரது கம்மியாயிடுச்சு. அதனாலதான் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புது படமே போறதில்ல, நான் எதுக்கு ஆப் வச்சுக்கணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேப்பர் மூவிக்கு அவங்களே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம்னா நம்ம அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அந்த ரேஸையும் தாண்டி இப்போ இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்துக்கு காசு கட்ட போறீங்க. இல்ல நான் அந்த ஆப்ல தான் பார்ப்பேன், அந்த ஆப்ல என்ன படம் இருக்கோ பார்ப்பேன் அப்படின்னு யாருமே பார்க்கறது இல்லை. உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அதை தானே பார்க்க போறீங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த ஆப்ல ஓடுனா என்ன, படம் தானே அது. இப்போ இந்த அக்காலின்னு ஒரு படம், அது ஃபுல் ஸ்கிரீன் போனதுக்கு அப்புறம் அது ஆர்கே சினிமாஸ்ல ஓடுனா என்ன, நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடுனா என்ன? இல்லை நான் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா என்ன லாஜிக்னு புரியல. ஸோ அதனால நீங்க என்ன படம் பார்க்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுங்க. அப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்க மந்த்லி பில்லு வெறும் 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். 4 படம் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் தான் இருக்கும். இதுவே நீங்க 4 ஆப்பை வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு வாரம் ஒரு படம் பார்க்கறதுக்கு லாஜிக்கலாக பார்த்தா நீங்க 250 ரூபாய் ஒரு படத்துக்கு செலவு பண்றீங்க. அந்த மொத்தமும் கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி தாஜ் மேரியட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற குட்டி அந்த பவன் இந்த பவன் இந்த சாகர் அவங்க எல்லாம் ஃப்ரீயா ரெஸ்டாரண்ட்ல சப்ளை பண்ண சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறீங்க, சார் நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டேன், நான் எந்த பொருளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா யாராவது பொருள் வைப்பாங்க. அது ஏன் இந்த ப்ரொடியூசர் மட்டும் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும்?
சரி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், யாராவது தட் இஸ் டிஸ்பிளே பண்ண ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆனால் யாராவது பே பண்ணி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியணும் அவன் ஒருத்தன் என் ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கான், என்னோட ஷேர் என்னன்னு எனக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் டைம் சேல்ஸ் ட்ராக்கிங், வீக்லி பேமெண்ட், இது எல்லாமே தெளிவாக இருந்தால் தான் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கணும். இந்த எஜுகேஷன் முதல்ல ப்ரொடியூசருக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை தான் நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இப்போது ஆர்கே சினிமாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் யார் வேணால் உருவாக்கலாம். உருவாக்க முடியாதவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உருவாக்க முடிச்சா நீங்களும் உருவாக்குங்க, தப்பு இல்லை. யாரையும் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஓடிடியை உருவாக்குறது ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. இது நான் பண்ணும்போது தான் நானே கற்றுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு தானே இவ்வளோ பேர் பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு கோல்டு மைனே கிடையாது. இப்போ மார்க்கெட்டிங்னு ஒன்று எல்லாம், இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்ச இனாகிரேஷன் பண்ணி 3 நாள் எனக்கு சம்பாதிச்சிடணும், போட்ட காசுல வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மோடு. அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொன்னார், 2 நிமிஷம் தான். என்னன்னா, நான் பவுடர்னு ஒரு படம் பண்ணேன், நிக்கில் முருகன் பிஆர்ஓ அவர் தான் மெயினாக லீட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இங்கே இருக்கிற ஒரு 2-3 தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் மெம்பராக இருக்கேன். அன்பு செல்வன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு தான் பதிவு பண்ணி அடுத்த நாள் சென்சார் ஆகிட்டேன். ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் ஹரா வந்து மோகன் சாரை வச்சு பண்ணோம், கொஞ்சம் பெரிய படம். அந்த படம் வந்து அதே மாதிரி தான். நான் கொடுத்து நிறைய டீட்டெயில்ஸு, நீ ஃபோட்டோ கொடு, டிகிரி எடுத்து கொடு, சென்சாரில் அப்ளை பண்ணிட்டோம். 3 நாள் ஆச்சு, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ்க்கு டேட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம். ஹராவும் அதே மாதிரி தான். இவருக்கு ஃபோன் அடித்தேன், காலையில் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பூபதினு ஒருத்தர் ஈவினிங் கொடுத்துட்டாரு, அடுத்த நாள் சென்சார். அன்பு அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா மிகப்பெரிய வேகம். ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எல்லாரும் என்கிட்ட சொல்லும்போது, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எல்லாரும் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மணிமாறன், ஃபைட் மாஸ்டர்ஸ், நிறைய பேர் நம்ம சங்கத்திலேருந்து வரவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடைக்குது, நான் வேலை செய்கிறேன், அதுதான் பெரிய விஷயம். வாய்ப்பை தேடுறதை விட வாய்ப்பை உருவாக்கணும்னால அந்த வாய்ப்பை உருவாக்கிட்டாங்க. இந்த ஒரு சிறந்த தளமாக இந்த ஓடிடி தளம் இருக்கும். நம்ம சொன்னோம்ல, நம்ம யாருக்கும் போட்டி இல்லை. நாம் சிறந்த படங்கள் எடுக்கும்போது நம்மளை தேடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றி இன்னைக்கே நிரூபணமாயிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்ததாக அட்வொகேட் அண்ட் ஆக்டருமான சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். ஸோ ஆர்கே அன்புச்செல்வன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய வணக்கங்கள். ஆர்கே அன்புச்செல்வன் சார் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்றத சொன்னார். பண்ணி அதை வந்து கடைசியில் அவர் கற்றுக்கிட்டது எல்லாமே, அவருடைய உழைப்பு எல்லாமே யாருக்காக போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிறு தயாரிப்பாளர்களுக்காக. அதை செய்யறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. எல்லாரும் மேடை முழங்குவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு 5 விஷயம்தான் மொத்தம்: ஃபைனான்ஸு, ப்ரொடக்ஷன், தென் ரெம்யூனரேஷன், ரிலீஸு, ரெவின்யூ. 5 விஷயம் தான் சினிமாவில். இந்த ஃபைனான்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடியே நான் தானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் இவங்க கிட்டலாம் நிறைய ஆஸ் அன் அட்வொகேட் நான் சொல்லியிருக்கேன். சார் 5%, 6%க்கு பணம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பேர் ஃபாரின்ல ரெடியாக இருக்காங்க. அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும். இங்கே 25%, 30%, 35%க்கு ஃபைனான்ஸ் வாங்குறாங்க. இப்போ அன்புச்செல்வன் சாரே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொடியூசர், அப்புறம் ஒரு ஓடிடி நடத்துறாரு. இன்னைக்கு ஓடிடி நடத்தும் போது எல்லார்கிட்டையும் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி அதில் ரெவென்யூ வந்தது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுறேன் 50-50 அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய நண்பர் அருண்காந்தும் அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற இந்த இடத்துல வந்து இந்த சிறு படங்கள், சிறு முதலீட்டாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சார் எடுத்ததுனால அவர்கிட்ட நான் பர்சனலாகவே நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு தாட்டுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டு எங்கள் கம்பெனியோட யோ பேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் எப்பவுமே பின்னாடி பேக் போனால் எடுத்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே நிறைய பேருடைய முகத்தில் தெரியுது, நான் என்னைக்காவது நான் ஜெயிச்சிட மாட்டேனா, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயத்துக்காக எடுத்துக்கிற ஒரு முயற்சிக்கு ஸோ நம்மளால் முடிஞ்ச அனைவரும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான்
அணுகிற சிவபெருமானை வந்து நன்றி சொல்லிட்டு விடைபெற்றேன். தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், மேடைக்கு முன்னால் இருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது எங்களுக்கான அடையாளமும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனத்துக்கும் அதே பேர் தான் உண்டு. அந்த வகையில் தான் நாங்கள் அவரோட அதிகமாக தொடர்பில் இருக்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேரோட படங்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், தியேட்டரிக்கல் ரிலீஸுக்கும் மற்ற பிஸ்னஸுக்கும். இப்போது பேச்சளவில் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ ரிஸ்க் அப்படின்னு தெரியும் பிஸ்னஸ்ன்றது. அந்த கார்பரேட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணுற ஓடிடி சைடில் நானும் இறங்கியிருக்கேன் அப்படின்றத வார்த்தையாக இல்லாமல் செயலுக்கு கொண்டு வந்திருக்காரு அன்பிற்குரிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள். அவங்களோட அந்த முயற்சிக்கு எங்களோட நிறுவனமும் முழுமையான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வரக்கூடிய படங்கள் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி அதை உங்களை வாங்க வைக்கிற அளவுக்கு நாங்களும் தயார்படுத்தி கொண்டு வருவோம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கூட்டம் இன்னைக்கு நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினா கூட அங்கங்கே கண்களில் காதுகளில் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இது ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற விஷயம், அது ஓப்பனிங்கே பெருசாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் எல்லாமே சினிமாவில் தேட்டரில் தான் இருக்கும். பட் இந்த ஈவெண்ட்டுக்கு அது கிடச்சிருக்குன்றது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது அவர் எடுத்த அந்த எஃபர்ட் ரொம்ப யதார்த்தமாக வெளியே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக யதார்த்தமாக அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயம் இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த முயற்சி எவ்வளோ பெரிய வெற்றின்னு தெரியல, பட் துணிஞ்ச ஒரு விஷயத்தை இறங்கியிருக்காரு. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக இது இறங்கி வேலை செய்யும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் திரும்ப திரும்ப வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அந்த நம்பிக்கை வந்து வீண் போகாது, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். தொடர்ந்து இந்த பயணம் சிறப்பாக, அவருடைய பயணம் திரைக்கு முன்னால பின்னால எல்லா இடத்துலையுமே ஜெயிக்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சீல்டு சொல்லியிருக்கோம், யாருமே வந்து போயிடாதீங்க. தயாரிப்பாளர்லாம் 10 பேராக கூப்பிடுவோம், டக்குன்னு பேர் சொல்லும்போது வந்துடணும். நிர்வாகிக்கு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் லைனாக வந்து எல்லாருமே. அப்புறம் மெயினான சொல்லுங்க, நான் வந்து இப்போ மொத்தம் அத்தனை பேருக்குமே நம்ம சங்கத்தில் ஜெயிச்சவங்க தோற்றவங்க எல்லாரும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எப்போ சென்சார் பண்ணீங்களோ அப்பயே நீங்கள் வந்து பிடிச்சிட செல்லுக்கு ஒரு 2 மூலியமாக அங்கீகாரம் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் நம்பர் 1 பிடிச்சது. அது ரிலீஸ் வந்துச்சு பண்ணலைங்களே. நீங்கள் என்னைக்கு வந்து படம் எடுத்து சென்சார் பண்ணி இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் படம் இந்த சென்சார் பண்ண முடியாமனா செத்துலாம் போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டிங்கிற ஒரு கனவோட வந்ததை நான் நிறைவேற்றினா அந்த சீல்டு கொடுக்குறேன். அதுமாதிரி நடிகராக வந்து அத்தனை பேர் என்னைக்கா ஜெயிப்பு இருந்தது அவங்களுக்கு சீல்டு கொடுக்குறேன். என்னைக்கெல்லாம் நீங்கள் ஒரு கேமராமேன் ஆகும் நினச்சி வந்தீங்களோ அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறது தான் இந்த சங்கத்தோட நிர்வாகம். என்னன்னா உங்களை என்கரேஜ் பண்ணணும், ஒரு சீல்டை கொடுத்து இனிமே நம்ம ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு வரணுங்கிறதுக்காக தான் இந்த சீல்டை கொடுக்கறத தவிர வேற உங்களுக்காக எதை நான் கொடுக்கணும், இதை பேருக்கு இந்த சங்கம் இருக்குது அப்படிலாம் நான் கொடுக்கல. நீங்கள் ஜெயிக்கிறீங்க தான் அந்த சீல்டு. நீங்கள் இதை வாங்கின உடனே உங்களுக்கு பொருட்களை வாங்கி நான் அந்த மனப்பூர்வமாக வாயால் உங்களை வாழ்த்துறேன். இந்த சீல்டு வாங்குற ஒவ்வொருத்தரும் அடுத்த படம் பண்ணி மீண்டும் இதே பிரசாத்தில் நீங்கள் அவார்டு வாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா வந்து படிப்பாங்க, டக்குன்னு எல்லாம் பேரை கட்டு வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே சார்லாம் டக்குன்னு போகணும், மணி ஆச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் பிபி சுகர் நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் பார்த்துட்டு டக்குன்னு வந்துருங்க. தேவி சிறந்த பத்திரிகையாளர், சிறந்த வாய்ஸ், நல்லா அருமையாக பேசி அனுப்புவாங்க. வாங்கி விட்டுருக்கீங்களாங்கிற மாதிரி பேசுவாங்க, நல்லா இருக்கும். நமக்கு ஒன்று அனுப்பிச்சாங்க, அதனால் அது போட முடியல. காரணம் என்ன, எல்லா சேனல்லையும் ஒரு 2000 போகிற கட்ட பரவாயில்ல, 10,000 நானே சிறுபட தயாரிப்பாளர் சங்கம். அதனால் மீண்டும் நம்மளுடைய தேவி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இந்த பிரசாத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி தான் நீங்கள் கலந்துக்கணுங்கிறத என்னோட மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன்.